வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 51. டே நம்பர் 51ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவியல் 3D பார்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். டே நம்பர் 51லேருந்து 55 வரைக்குமே இந்த அளவியல் 3D பார்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. அளவியல் 2D பார்ட்டு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்தது ஃபார்முலாஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே இந்த ஏரியாவில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் 6 கொஸ்டின், அதாவது 4லேருந்து 6 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது தான் அளவியல் 2D பார்ட்டு 3D பார்ட்டு இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. கனசதுரத்தின் பரப்பு 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டேட்டில் கனசதுரம் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே கொஸ்டின் கவனிங்க. பரப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, ஆக்சுவலாக இது வந்து மொத்த புறப்பரப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இங்கிலீஷில் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது இதற்கான ஃபார்முலா என்ன, 6a². 6a² வேல்யூ உங்கள் 384ன்னு கொடுத்துட்டாங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அந்த கனசதுரத்தோட கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, a³. அப்போது அந்த பக்க அளவு சைடோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக a³ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஏவோட வேல்யூ எங்கே கண்டுபிடிக்கலாம், இந்த பரப்பு 6a² = 384 கொடுத்துருக்காங்களா. இப்போ 6ஆல் அடிச்சு கொடுப்போம். 6 36, பேலன்ஸ் 2 24னா 6 24. இப்போது a² வேல்யூ 64 அப்படின்னா ஏவோட வேல்யூ 8. ஓகேங்களா. இப்போ இந்த 8 நம்ம க்யூப் பண்ணிட்டோம்னா ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 8³ தான் இதோட கன அளவு. அப்போ என்ன, 8³ வேல்யூ 512 சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 4√³ சென்டிமீட்டர் மூலை விட்டம் கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4√3 இதோட மூலை விட்டம். மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, கனசதுரத்துக்கான மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா a√3. ஓகேவா. இதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க, 4√3ன்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க, கனசதுரத்தோட கன அளவு கேட்டிருக்காங்க, a³ தான். அப்போ நம்ம பக்க அளவு தெரியணும். இதிலேருந்து ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா, இந்த √3 கேன்சல் பண்ணிட்டா போதும், ஏவோட வேல்யூ 4. ஓகேவா. இப்போ இந்த 4 க்யூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 4 க்யூப் பண்ணால் 64 சென்டிமீட்டர் க்யூப். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பக்கப்பரப்பு, கனசதுரத்தோட பக்கப்பரப்பு என்ன, 4a² = 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்த பரப்பு. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன, 6a² இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இதெல்லாம் மொத்தமாக சிம்பிளை பண்ணிவிட்டு ஏ வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் 2ஆல் மட்டும் நான் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் மட்டும் டிவைட் பண்ண என்ன வரும், இது 2a² வரும். இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 300 வரும். ஓகேவா, 300 வரும். இப்போது இந்த 2a² இன்ட்டு 3ன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 6a² கிடச்சிருமா. அப்போ 3ஆல் மட்டும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 9, அப்போது 900 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏவோட வேல்யூ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஏவோட வேல்யூ இங்கே நம்ம இதிலேருந்து 4ஆல் அடிச்சு கொடுப்போம், ஆன்சர் வரும். அந்த வேல்யூ இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு மறுபடியும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணு, இந்த மாதிரி இருக்கும். அப்போது 2a² அதோட 3 மடங்கு தான் 6a². அப்போ இதுலேயும் நம்ம 300ஓட அந்த 3 மடங்கு என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே. இது கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கானது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். 4 சென்டிமீட்டர் உடைய கனசதுரமானது 1 சென்டிமீட்டர் உடைய சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது எனில் சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 சென்டிமீட்டருங்கிறது ஒரு பெரிய கனசதுரம். ஓகே, அதோட பக்க வேல்யூ. அதே போல் இங்கே 1 சென்டிமீட்டர் உடைய சிறிய கனசதுரங்களாக மாற்றுறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சிறிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ நம்ம ஒரே ஒரு பீஸோட, இப்போ பெரிய வேல்யூ இருந்தது அது 4 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போ ஒரே ஒரு பீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பக்களவு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரே ஒரு பீஸோட மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6a² ஃபார்முலா தானே. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 6a². அப்போ 6 இன்ட்டு ஏவோட வேல்யூ தான் இங்கே 1ன்னு இருக்கும். அப்போது 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதான் ஒரே ஒரு சிறிய கனசதுரத்தோட
பரப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கனசதுரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு டிவைடட் பை சிறிய அளவு 3 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, பெரிய அளவு என்ன 4, அப்போ 4 × 4 × 4 டிவைட் பை சிறிய அளவு என்ன 1 × 1 × 1 அதோட பக்க அளவு. இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த 4 தான் க்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 4 க்யூப் பண்ணால் 64. அப்போது இந்த பெரிய கனசதுரத்திலிருந்து 1 சென்டிமீட்டருடைய சிறிய கனசதுரம் மாற்றினோம்னா மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கும், 64 பீஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு சிறிய கனசதுரத்துக்கான மொத்த பரப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 64 சிறிய கனசதுரத்துக்கான பரப்பு என்ன 64 × 6 அப்படின்னு நோட் பண்ணுவோம். அப்போது நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2 6 36 36 2 38. ஓகே, அப்போ 384ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் நல்லா கவனித்து நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். 2 கனசதுரங்களின் கன அளவுகளின் வீதங்கள் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவுகளின் வீதங்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா வைஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் தான். இப்போ கன அளவு அப்படின்னா a3, இது a1³ a2³ இதோட வேல்யூ தான் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க 8:1ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தேவை என்ன, அதோட பக்க அளவு. பக்க அளவு அப்படிங்கிறது ஏன்னு தான் சொல்லுவோம். அப்போ a1 a2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதை என்ன பண்ணணும், க்யூப் ரூட் எடுக்கணும். ஓகே, அப்போ க்யூப் ரூட் என்ன 8 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட க்யூப் ரூட் 2. ஓகே, 1 அதை நம்ம என்ன தான் க்யூப் ரூட் எடுத்தாலும் அது 1 தான். அப்போ 2:1ங்கிறது அதற்கான ஆன்சர். ஓகேவா, இதுக்கு அந்த மாதிரி ரேஷியோ கான்செப்டில் வர்றதுக்கு நான் ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே இங்கே கன அளவு கொடுத்துருந்தாங்கன்னா கன அளவோட விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் எப்பயும் க்யூப் ரூட் எடுத்துருங்க. அப்போ 2:1ன்னு வரும். அதே இது இதோட பக்கப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த க்யூப் ரூட் எடுத்துட்டீங்கன்னா இதான பக்க அளவு. இதோட பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடலாம் 4:1 அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர்² எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட கனசதுரத்தோட மொத்த பரப்பு. ஓகேவா, அப்போ மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன, 6a² வேல்யூ தான் இந்த 726 சென்டிமீட்டர்². இதோட கன அளவு கேட்குறாங்க. கன அளவுக்கான ஃபார்முலா a3. ஓகேவா, இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 6ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1 வரும். அடுத்தது பேலன்ஸ் இங்கே என்ன பேலன்ஸ் 1 12 அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 121ன்னு வரும். அப்போ a² வேல்யூ 121னா ஏவோட வேல்யூ 11. ஓகேவா, இப்போ இந்த 11 க்யூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கன அளவு வந்துடும். 11 க்யூப் பண்ணால் 1331 சென்டிமீட்டர்³. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் என்ன, பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொடுத்துருக்க பக்க அளவை நம்ம க்யூப் பண்ணிடணும். அதுதான் கன அளவுக்கான ஃபார்முலா. அப்போ 5 க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 125ன்னு கிடைக்கும். 3.5 நம்ம க்யூப் பண்ணணும். ஓகேவா, இப்போ 3.5 × 3.5 × 3.5. ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூ நம்ம க்யூப் ஸ்கொயர் பண்ணிடலாமா. ஸ்கொயர் பண்ணோம்னா ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா 35ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் எப்போயுமே 5 ending 25ன்னு வரும். 3க்கு அடுத்து உள்ள அந்த 4 12 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 2 டிஜிட் நம்ம தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 12.25. இதை நம்ம என்ன பண்ணணும் 3.5ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண அப்படின்னா 25க்கு 5 பேலன்ஸ் 2 2 10 2 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கேயும் அது 10ன்னு வரும், 11ன்னு வரும், பேலன்ஸு 1 5 6. ஓகேவா, அடுத்து 3 15க்கு 5 பேலன்ஸ் 1 6 1 7. அடுத்து இங்கே 6 இங்கே 3. ஓகேவா, அப்போ இங்கே 5 7 8 12க்கு 2 இங்கே 4. ஓகே, மொத்தம் எத்தனை டிஜிட் புள்ளி வைக்கணும், இங்கே 2 இங்கே 1, அப்போ மொத்தம் 3. அப்போ 42.875 42.875. ஓகே, அடுத்தது 21 சென்டிமீட்டர் இருக்குது. 21 சென்டிமீட்டர் நம்ம க்யூப் பண்ணணும். 21 × 21 × 21. 21 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 441. அடுத்து 21 நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 4 1 4. அடுத்தது 2. ஓகே, இப்போ 4 4 1 போட்டாச்சு. அடுத்தது 2 8 8. ஆன்சர் 1 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 9. அப்போது 21ஓட க்யூப் வேல்யூ 9261. ஓகே, இது இவங்க பக்க அளவுக்கு பக்க அளவு கொடுத்து கன அளவு கேட்டாங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் பக்க அளவுகளை கொண்ட கனசதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்த பரப்பு அப்படின்னா 6a². ஓகே, பக்க பரப்பு அப்படின்னா 4a². ஒவ்வொன்றுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே
6 இன்ட்டு இப்போ 64 தானே வரும். ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா 64. அதே போல் இங்கே 21னா 441. அதே போல் இங்கே 7.5 அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 56, அப்போ 56.25ன்னு இருக்குது. ஓகே, இது நான் ஏ ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதை 6ஆல் மல்டி பண்ணோம் அப்படின்னா பக்கப்பரப்பு மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது நம்மளுக்கு கிடச்சிரும். அதே போல் 4ஆல் மட்டும் மல்டி பண்ணோம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த 64 6ஆல் மல்டி பண்ணுங்கள். 6 24, 4 பேலன்ஸ் 2, அதே போல் 36 2 38. ஓகேவா, அதே போல் இங்கே 6ஆல் மல்டி பண்ணால் 1 6 6 24க்கு 4 பேலன்ஸ் 2, ஆனால் 24 26. ஓகேவா, அதுக்கு அடுத்தது இங்கே 56.25 6ஆல் மல்டி பண்ணோம். 6 30க்கு 0 பேலன்ஸ் 3, 12 3 15க்கு 5 பேலன்ஸ் 1, 6 36 1 37 பேலன்ஸ் 3, 6 30 3 33. ஓகேவா, இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். ஓகேவா, இது 337. அடுத்தது இந்த வேல்யூவில் நம்ம 4ஆல் மல்டி பண்ணோம். 64 நம்ம 4ஆல் மல்டி பண்ணால் 4 16க்கு 6 பேலன்ஸ் 1. அடுத்தது 6 24 1 25. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 441 4ஆல் மல்டி பண்ணோம். ஒரு நாள் 4 16க்கு 6 பேலன்ஸ் 1, இங்கே 16 1 17. ஓகேவா, அடுத்தது 56.25 4ஆல் மல்டி பண்ணோம். 4 20க்கு 0 பேலன்ஸ் 2, 4 2 8 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, 6 24 1 25 பேலன்ஸ் 2, 4 20 22. அப்போ இங்கே நம்ம என்ன 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா, இதுதான் இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 2400 cm3 எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே சென்டிமீட்டர் கியூப் வராது, சென்டிமீட்டர் ஸ்கொயர் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. ஓகே, இதோட பக்கப்பரப்பு அதாவது மொத்த புறப்பரப்பும் கொடுத்துருக்காங்களா 6a ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே 2400 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து பக்கப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். பக்கப்பரப்பு அப்படின்னா 4a ஸ்கொயர்ட். ஓகே, நீங்கள் 6ஆல் மட்டும் டிவைட் பண்ணுங்கள். 6ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 400ன்னு வரும். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் 400ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வேல்யூவை நம்ம 4ஆல் மட்டும் மல்டி பண்ணோம். 4 16, அப்போது 1600 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுரமானது ஒரே மாதிரியான 27 கனசதுரங்களாக துண்டு போடப்படுகிறது. முதலில் இருந்த கனசதுரம் மேற்புறம் வெள்ளையாகவும் மற்ற 5 பக்கங்கள் சிவப்பாகவும் வர்ணம் பூசப்பட்டிருந்தது. சிறிய கனசதுரங்களின் எத்தனை ஒரே ஒரு பக்கம் சிவப்பாகவும் மற்ற பக்கங்கள் வர்ணம் பூசப்படாமலும் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்லேயே நீங்கள் இது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, ஒரு கனசதுரத்தோட மொத்த பக்கங்கள் எத்தனை மொத்த பக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்கும். ஓகேவா, அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரே ஒரு பக்கம் சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி பக்கங்கள்லாம் வந்துட்டு வர்ணம் பூசப்படாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 6ல் 1 மட்டும் நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி 5. ஓகேவா, ஸோ இது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்படி நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேட்டர்னில் வந்துட்டு கொஸ்டின் ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் இந்த எண்ணிக்கை கான்செப்ட்டு, இந்த எத்தனை பக்கங்கள்ங்கிற கான்செப்ட் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து ஒவ்வொரு டைமும் அதோட ஆன்சர் மாறும். ஓகேவா, ரைட். ஆனால் இங்கே வந்துட்டு கேட்டிருக்க இந்த மாடலுக்கு சிம்பிளாக நீங்கள் இப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டேட் பார்த்துக்கலாம், அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம். தேங்க்யூ.